Question. இந்தியாவில் பருவமழை காலம் தொடர்பாக சமீபத்திய முன்னேற்றங்களை பின்வரும் எந்த அறிக்கை துல்லியமாக பிரதிபலிக்கிறது? Option A. பருவமழை தாமதமாகி உள்ளது மற்றும் கேரளாவில் வழக்கத்தை விட தாமதமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Option B. இந்திய வானிலை ஆய்வு மையம் அரபிக்கடலில் பருவமழை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. Option C. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பருவமழை முன்கூட்டியே வந்துள்ளது. Option D. பருவமழை இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவியுள்ளது. The correct answer is அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பருவமழை முன்கூட்டியே வந்துள்ளது. Question. மூத்த வழக்கறிஞர்களை நியமிப்பது தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை சமீபத்தில் வெளியிட்ட அமைப்பு எது மதிப்பெண் முறையை நிறுத்தியது? Option A. சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம். Option B. இந்திய பார் கவுன்சில். Option C. இந்திய உச்ச நீதிமன்றம். Option D. இந்திய சட்ட ஆணையம். The correct answer is இந்திய உச்ச நீதிமன்றம். Question. உலகளாவிய வர்த்தக கொந்தளிப்புக்கு மத்தியில் எந்த நாட்டுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது? Option A. சீனா. Option B. அமெரிக்கா. Option C. ஐக்கிய இராச்சியம். Option D. பிரேசில். The correct answer is ஐக்கிய இராச்சியம். Question. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வங்கிகளின் ஆதரவுடன் மானிய விலையில் வீடுகளை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டு அரசாங்கம் தொடங்க திட்டமிட்டுள்ள திட்டம் என்ன? Option A. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம். Option B. 2022க்குள் அனைவருக்கும் வீடு. Option C. மானிய வீட்டு திட்டம். Option D. ராஜீவ்காந்தி ஆவாஸ் யோஜனா. The correct answer is மானிய வீட்டு திட்டம். Question. சமீபத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதியை பின்வருவனவற்றில் எது சரியாக விவரிக்கிறது? Option A. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. Option B. சுந்தரவன தேசிய பூங்கா. Option C. தராப்சு பாதுகாப்பு இருப்பு. Option D. கசிரங்கா தேசிய பூங்கா. The correct answer is தராப்சு பாதுகாப்பு இருப்பு. Question. எந்த விண்வெளி நிறுவனம் விண்வெளியில் குவாண்டம் சென்சிங்கை ஆராய மேட்டர் வேவ் இன்டர்ஃபெரோமெட்ரியை பயன்படுத்துகிறது? Option A. இஸ்ரோ. Option B. இஸ்ஸா. Option C. நாசா. Option D. ராஸ்காஸ்மோஸ். The correct answer is நாசா. Question. வடகிழக்கு பிராந்தியத்தில் முதல் புவிவெப்ப உற்பத்தி கிணறு எங்கு துளையிடப்பட்டது? Option A. மணிப்பூர். Option B. மிசோரம். Option C. அருணாச்சல பிரதேசம். Option D. நாகாலாந்து. The correct answer is அருணாச்சல பிரதேசம். Question. சென்னை நாக்பூர் மற்றும் கோவாவுடன் டிஜிட்டல் பாஸ்போர்ட்டை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய இந்திய நகரம் எது? Option A. மும்பை. Option B. டெல்லி. Option C. கொல்கத்தா. Option D. பெங்களூரு. The correct answer is டெல்லி. Question. 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் தொடங்கப்படவுள்ள இந்தியாவின் முதல் மனித ஆழ்கடல் பயணத்தின் பெயர் என்ன? Option A. சமுத்திர மந்தன். Option B. ஆழ்கடல் ஆய்வு. Option C. ககன்யான் ஓஷன். Option D. மத்ஸ்யா 6000. The correct answer is மத்ஸ்யா 6000.